ஹலோ! இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக என் வீடியோஸ் என் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். நான் குக்கிங்க்கு வந்து மோஸ்ட்லி இண்டஸ் வேலையிலேருந்து தான் சூஸ் பண்ணுவேன். குக்வேர்ஸ் எல்லாமே. ஸோ என்னோடய அயர்ன் தவா, கடாய் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி துரு பிடிச்சிருச்சு. அதனால் இது க்ளீனிங் எப்படி நான் பண்ணி எப்படி சீசன் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இது 3 தான் எடுத்திருக்கேன். இது போக வந்து தோசை தவா என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் தாளிக்கிறதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா தோசை தவா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சோப்பே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் மஞ்சி இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கிறத மட்டும் நல்லா ரப் பண்ணிடணும். ரொம்பலாம் ரப் பண்ண வேணாம். நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறனால ஒரு அளவுக்கு மட்டும் ரப் பண்ணி வெறும் தண்ணியில் வித்தவுட் சோப், நல்லா கேட்டுக்கோங்க, வித்தவுட் சோப்பில் தான் பண்ணணும். சோப் போய் அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப டாக்ஸிக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒரு குட் ரப் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஏன் இரும்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த துரு பிடிச்சிருக்கிறது எல்லாமே கையோடு கம்ப்ளீட்டாக வந்துடும் தண்ணியில். இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது 3 எனக்கு ரொம்ப ஃபேவரட். இதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். பேசிக்காக வந்து சமைக்கிற பொருள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சமைக்கிறோமோ, எதில் சமைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எப்போவுமே இண்டஸ் வேலையை தான் சூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் வயிற்றுக்குள்ளே போகிறது இல்லையா, அதனால் வந்து நல்ல செகண்ட் சாய்ஸே இல்லாமல் நான் இதை சூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆக விட்டுருவேன். இந்த சைடு கடாய், இந்த சைடு வந்து ஆம்லேட் பேன். ஏன்னா இப்போ வந்து லஞ்சுக்கு நான் ஆம்லேட் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுறணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக போடுங்க. அது நல்லா அதில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 2 சைடுமே போட்டுட்டேன். எல்லா சைடும் அந்த வெங்காயம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், கடுப்பாக தான் இருக்கும், பட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது வந்து நம்ம இரும்பு யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு சீசன் பண்ணிவிட்டு ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குக்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ராண்ட்லேருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.